ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் என்னோட வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். போன வீடியோ பார்த்தீங்கன்னா பேண்ட்டு தைச்சிருப்போம், எப்படி ஈஸியாக தைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ வந்து நம்ம டாப்பில் ஃபஸ்ட்டு நெக் மாடல் வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து நாம் டாப் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த டாப் எடுத்துக்கலாம். இது வந்து 2 பீஸ் இருக்குது. நான் தனித்தனியாக கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இதையே 2ஆக இப்படி மடித்து நம்ம வந்து இதில் வந்து கழுத்தை வந்து நம்ம எதுவுமே கட் பண்ணவே இல்லை, கை மட்டும்தான் கட் பண்ணியிருக்கோம். கழுத்தை வந்து நம்ம எதுவுமே கட் பண்ணல. அதனால் 2ஆக மடித்து சென்டர் பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே லைனிங்லேயும் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இதுலேயும் சென்டர் பாயிண்ட்டை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பேண்ட்டை வந்து ஒரு பீஸ் நம்ம எடுத்து வச்சோம். பேண்ட்டை கட் பண்ணையில் ஒரு துணி எடுத்து வச்சோம். இதைத்தான் வந்து நாம் இப்போ ஃப்ரண்டில் நெக்குக்கு வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து இங்கே தான் கொஞ்சம் அகலமாக இருக்குது, அதனால் இதுலேயும் வந்து சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்தை அடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுடிதார் பீஸு, இது வந்து நல்ல சைடு, இது வந்து உள்பக்கம், இது வந்து வெளிப்பக்கம். இதையும் இப்படி போட்டுக்குங்க. அதுக்கு மேலே லைனிங் துணி, வெளிப்பக்கம் வந்து இங்கே இருக்கணும். அதுக்கு மேலே லைனிங் துணி. அதே மாதிரி இந்த பேண்ட் நம்ம டிசைன் வைக்கிறோம் இல்லைங்களா, அதோட நல்ல பகுதி அடியில் இருக்கணும், இது மேலே இருக்கணும். இப்போ நம்ம திருப்பையில் இது வந்து முன்னாடி போயிடும். இப்போ இதே மாதிரி நேராக நம்ம நடுவில் கட் பண்ணோம் இல்லைங்களா, சென்டர் பாயிண்ட் இந்த நேரு, இது வந்து 3 ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க. சென்டர் கட் பண்ணது வந்து ஒரே பக்கமாக இருக்கணும், 3 கரெக்டாக இருக்கணும். வச்சு நீங்கள் வேணாலும் இங்கே மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் அங்கேயும் இங்கேயும் ஆடாது. இல்லை அப்படின்னா நமக்கு துணி கொஞ்சம் அங்கே இங்கே நகர்ந்துருச்சுனாலும் அளவு வித்தியாசமாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ டேப்பில் கழுத்தை வந்து அளவு எடுத்துக்கலாம். இந்த நடுவில் சென்டர் கட் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேருந்து இங்கே 3 எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இங்கேயும் 3 எடுத்துக்கங்க. இப்போ இறக்கம் வந்து நான் வந்து 6 எடுக்கிறேன். இது வந்து நான் வந்து ரவுண்டு தான் வரைய போகிறேன், அதனால் இறக்கம் வந்து நான் 6 எடுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாகவோ எச்சாவோ வேணா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 6 நடுவில் இங்கே 3, இங்கே 3 எடுத்தோம். அப்போ மொத்தம் இங்கே இது வந்து 6 வரும். ஃபஸ்ட்டு இப்படியே ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் இப்படியே வரைங்க, அப்படி இல்லைனா ஸ்கேல் வச்சு வேணாலும் வரைஞ்சிக்கங்க. இதை வந்து இப்படி ரவுண்ட் ஆக்கணும். அதுக்கு நான் ஒரு 1 இன்ச்சு போட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில்
பார்த்திங்கன்னா ரவுண்டு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நாம் இப்படி அடிச்சுக்கலாம். நம்ம 3 இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா, அதில் இப்படியே அடித்து கொண்டு வந்துடுங்க. இந்த ரவுண்டெல்லாம் வந்து மெதுவாக அப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு வரணும். அடிச்சுட்டு இப்படி திருப்பி வேணாலும் பார்த்துக்குங்க எப்படி இருக்குது, ஷேப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஓகே. இப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் துணியை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த நேரம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தையல் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் இந்த பக்கமாகவே லேசாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம திருப்பையில் வந்து கரெக்டு ஷேப்பாக வரும். தையலில் பட்டுற போது தையலில் வந்து படாமல் திருப்பணும், கட் பண்ணி விடணும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல தையல், அதைய எடுத்து விட்ருங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிப் இது ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டோம். அதனால் இந்த தையலை வந்து பிரித்து விட்டுறலாம். இப்போ இதைய இப்படி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டால் இப்படி வரும். இப்போ இது வந்து நம்ம கீழே உங்களுக்கு வந்து எவ்வளோ இறக்க வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இது வந்து சுடிதார் பேண்ட்டு துணி வந்து நம்மளுக்கு இவ்வளோ தான் கிடச்சிச்சு. அதனால் வந்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறோம். இதே நீங்கள் வந்து வேறு துணி செப்பரேட்டாக எடுத்து அடிக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறத வச்சு ஒரு கழுத்து டிசைன் வைக்கிறோம். இப்போது இது திருப்பி போட்டாச்சு. நல்லா இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷ் பண்ணி எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக கிடைக்கும். இனி என்ன செய்யலாம், இந்த கீழே இது வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு தான் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா துணி வந்து இவ்வளோதான் இருக்குது. அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குது, இந்த நேரம் கொஞ்சம் அகலமாக இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு இவ்வளோ தூரத்துக்கு மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ நமக்கு எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துட்டு அதே அளவுக்கு இங்கே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கேருந்து எனக்கு ஒரு 5.25 மேலே இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 5.25 மேலே இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ இந்த அளவு கீழே இறக்கம் வந்து இறக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வச்சுக்கலாம். 6 வைக்கிறேன். இப்போ இங்கேருந்து ஒரு
6, இங்கிருந்தும் 6. ஓகேங்களா? அப்போ இங்கிருந்து எவ்வளோ வந்துச்சு? நமக்கு 5.25 வந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் 5.25 எடுத்தாச்சு. இனி இங்கே வந்து இங்கே 4 இருக்குது. இங்கே வந்து 4க்கு கொஞ்சம் எச்சா இருக்குது. இது 4. அதே மாதிரி இங்கேயும் 4.25 இருக்குது. இது ஓகே. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இதை வந்து இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே அளவு மட்டும் பார்த்துக்குங்க. இங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குன்னு. அதே மாதிரி இங்கே வச்சு இங்கே வச்சு இங்கே வச்சுக்கங்க. இறக்கம் வந்து நான் வந்து 6 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். உங்களுக்கு துணின்னா அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து இப்படியே வேணாலும் வைக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். இதுதான் ப்ரொசீஜர். பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி போட்டு இங்கே வந்து எவ்வளோ துணி இருக்கோ அதை அளந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து இப்படி ரவுண்ட் ஷேப் வைக்கிறேன். இதே நீங்கள் வந்து இப்படி ஸ்கொயர் ஷேப் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு எனக்கு துணி இருக்குது, அதனால் நான் வந்து ரவுண்ட் ஷேப் வைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதே வந்து பதிச்சு அடிச்சுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு இதை வெட்டிடலாம். அப்போ தான் வந்து நமக்கு அடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதிலே நல்லா எடுத்து விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை அடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து மேலே ரெட் கலர் வேணும், அதனால தான் நூல் வந்து ரெட் கலர் நூல் மாற்றிருக்கேன். இதை வந்து நல்லா எடுத்து விட்டு அப்படியே மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பு அடித்தாச்சு. இப்போ வேணும் இன்னொரு ஸ்டிச் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கீழே அடிச்சுக்கலாம். கீழே வந்து அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி கொஞ்சமாக மடித்து விட்டுருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக இந்த நேரம் ஃபஸ்ட்டு மடித்து அடிச்சுக்கலாம். அப்படிங்கிற நம்ம கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். அப்புறம் கூட பிரித்து விட்டுக்கலாம். நம்ம அப்படியே அடிக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லா வராது. அதுக்காக லேசாக இதே அளவுலேயே எல்லா பக்கம் அப்படியே மடித்து அடிச்சுக்கலாம். அப்படிங்கிற உங்களுக்கு வந்து ஈஸியாக அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து அப்படியே மடித்து அடிச்சிருவேன். நான் உங்களுக்காக வந்து இப்படி அடிச்சுட்டு அப்புறம் பிரித்து இப்படி அடிக்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். துணியை மட்டும் பிடிச்சி இழுத்துறாதீங்க. அப்படியே அழுங்காமல் அப்படியே மடக்கி மடக்கி கொடுத்துட்டு வாங்க. பிடிச்சி இழுத்துட்டீங்க அப்படின்னா அளவு வந்து வித்தியாசம் ஆயிரும். வந்து நேராக இருக்கிறது ஈஸியாக அடிச்சிடலாம். இந்த வளைவு தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபினிஷிங் வந்து வராது. இப்போ அடிச்சிட்டோம். இனி வந்து இதை இப்படி நேராக வச்சு
இப்படியே அடிச்சுட்டு வாங்க. கரெக்டாக நேராக எடுத்து விட்டு அப்படியே தையல் போடுங்க. நீட்டாக எடுத்து விட்டுருங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எண்டுலேயே போட்டிங்கன்னா தான் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த வளைவு திருப்பையில மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக் மாடலு இப்படி கரெக்டாக வந்துருச்சு. இந்த நேரம் லேசாக அந்த சுருக்கெல்லாம் வந்து அயன் பண்ணையில் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த பிளாக் கலர் தையல் எக்ஸ்ட்ரா போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து பிரித்து விட்றலாம். இங்கேயே வேணால் நீங்கள் நடுவில் வந்து ஸ்டோன் ஏதாச்சும் வாங்கி வச்சிங்க அப்படின்னாலும் அழகாக இருக்கும். இது வந்து நல்ல காம்பினேஷன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த நெக்கை வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். நான் அதுக்காகவே வந்து இந்த மெட்டீரியல் எடுத்திருந்தேன். இப்போ இது வந்து இன்னொரு ஸ்டிச் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து இந்த பிளாக் கலர் ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அதை பிரித்து விட்டுட்டு நம்ம இன்னொரு ஸ்டிச்சு போட நல்லா ஸ்டிஃபாக அமுந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை கருப்பாக பிரித்து விட்டுறலாங்களா. பார்த்தீங்கன்னா இந்த தையலை பிரித்தாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் இப்போ ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். அதை ஒட்டி அதே அளவுக்கே இன்னொரு தையல் இதே மாதிரியே போட்டு விட்ருங்க. இல்லை உங்களுக்கு ஒரு தையலே போதும் அப்படின்னாலும் விட்டுறலாம். இன்னொரு தையல் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். அது வந்து உங்கள் ஆப்ஷன் தான். வேணுன்னா போடுங்க, இல்லை அப்படின்னா ஒரே தையல்லையே விட்டுருங்க. நான் வந்து இங்கே மட்டும் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ தையல் போடுறீங்க அப்படின்னா கரெக்டாக கொண்டு வரணும். அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். அப்படி முடியல அப்படிங்கிறவங்க விட்டுருங்க. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சின்ன இதுலேயே தான் வரணும். கொஞ்சம் பெருசாக எதாவது போச்சுன்னா அசிங்கமாக போயிடும். அதனால் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ஸ்டிச் போட்டேன். இது வந்து அயன் பண்ணையில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஃபினிஷிங்காக வந்துடும். இங்கே வேணாலும் இன்னொரு தையல் வேணாலும் போட்டுக்குங்க. நான் வந்து இங்கே வந்து ஒரே தையல் தான் போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு முடிஞ்சு. இவ்வளோதான் ஃப்ரண்ட் நெக்கு. ஈஸியாக இருக்குது இல்லைங்களா. இப்போ இது ஃப்ரண்ட் மாடல் முடிஞ்சாச்சு. நீ அடுத்து பேக் நெக் தைக்கலாங்களா. இப்போ பேக் நெக்கு ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரியே சென்டரை கட் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதுலேயே வந்து அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு தைச்சிக்கலாம். துணியை வச்சு தைச்சிக்கலாம். இதுக்கு வந்து அகலம் வந்து 3 எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி 3 எடுத்தோம். அதே மாதிரி இங்கேயும் 3 எடுத்துக்கலாம். இந்த சைடு 3, இந்த சைடும் 3. நான் வந்து இதுக்கு வந்து பின்னாடி ஸ்கொயர் நெக் வைக்கிறேன். அதனால் நான் 6 இன்ச் எடுக்கிறேன் ஸ்கொயருக்கு. நீங்கள் 5.5 எடுத்திங்கனாலும் கரெக்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் இதாக இருக்கட்டும்ன்ட்டு 6 எடுக்கிறேன். அதே மாதிரி 2 சைடும் 6 எடுத்துக்கங்க. இதையும் அளந்து பார்த்துக்குங்க 6 தான் வருதா அப்படின்ட்டு. கொஞ்சம் அதிகமாக வந்தாலும் கொஞ்சம் கழுத்து வந்து கோணையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது 6. நான் வந்து ஸ்கொயர் ஷேப் வைக்கிறதுனால அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது வந்து ஸ்கேலில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்படியே டேப்புவே வச்சு வேணாலும்
ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் வந்துருச்சுங்களா? இப்போ நாம் வந்து ஒரிஜினல் துணி எடுத்துக்கலாம். இந்த ஒரிஜினல் இந்த மெட்டீரியல் துணியை எடுத்து இதில் அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்டை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது என்ன செய்யணும்னா, இது நல்ல சைடு இப்படி போட்டு நல்ல சைடு மேலே இந்த லைனிங் துணியை போடணும். அப்போ தான் திருப்பையில் பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே போகும். இப்போ இதே மாதிரி இந்த சென்டர் கட் பண்ணி விட்ருக்கோம் இல்லைங்களா, அது ரெண்டும் நேராக வச்சுக்கோங்க. நூலை மாற்றிடலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, நம்ம ஸ்கொயர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே இதுக்கு நேராக அடிச்சிட்டு வாங்க. ஸ்கொயருங்கிறதுனால ஈஸி, இந்த நேரம் அப்படியே திருப்பிக்கலாம். இதே ரவுண்டாக இருந்தால் தான் நம்ம வந்து அழுங்காமல் திருப்பணும். ஸ்கொயருங்கிறதுனால இங்கே வந்து நிறுத்தி இப்படி நிறுத்தி திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அடித்தாச்சு. இதுக்கும் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணுங்கள், ரொம்ப தையலில் கட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரியே சின்ன சின்னதாக தையல் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் திருப்பையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக வரும். அந்த தையல் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து எடுத்து விட்டுடலாம். அப்போ தான் நம்மளால் திருப்ப முடியும். இது போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நகராது, அதுக்காக வந்து போட்டுக்கலாம். அது எப்படியா இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்னா, கொஞ்சம் அப்படி இப்படி இது பண்ணையில துணி வந்து நகுந்துடும். அப்புறம் வந்து கழுத்தை வந்து கரெக்டாக வராது. அதனால தான் இந்த தையல் வந்து போட்டுக்குங்க. ஓகே, இப்போ பிரிச்சாச்சு. இப்போ திருப்பிக்கலாம். திருப்பிங்கன்னா கழுத்து ரெடி ஆயிடும். இப்போ பின்னாடி கழுத்தும் ரெடி. இப்போ முன்னாடி கழுத்தும் ரெடி. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம். இது வந்து முன்னாடி, இது வந்து பின்னாடி. இப்போ ரெண்டு கழுத்தும் ரெடி ஆயிடுச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இதை வந்து இப்படியே திருப்பி போட்டு இப்படியே திருப்பி வந்து தையல் வந்து அடிச்சு விட்டுருவாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த பிசுறு மாதிரி அப்படியே தெரியும். அதுக்கு இப்போ நான் வந்து ஒரு மெத்தட் வந்து சொல்லித்தரேன். தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தடாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸை இப்படி போட்டுக்குங்க. அதே மாதிரியே இந்த பேக் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் இப்படி நேராக வச்சு, இப்போ இந்த கழுத்தும் இப்படி தான் நமக்கு வந்து சுடிதார் இது வந்து பின்னாடி முன்னாடி வரும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்படி நேராக பிடிச்சிக்குங்க. நார்மலாக நம்ம தைச்சு வந்ததுக்கப்புறம் எப்படி வருமோ அதே மாதிரி பிடிச்சிட்டு இந்த 3 பீஸ் வந்து பிடிச்சிக்கணும். இந்த ஒரிஜினல் பீஸ் இருக்கு இல்லைங்களா, சுடிதார் பீஸு, அதைய மட்டும் முன்னாடி கொண்டு வரணும். இப்போ இந்த நேரம் இப்படி வச்சுக்கோங்க. 3 பீஸையும் நேராக வச்சுட்டு இந்த சுடிதார் பீஸை மட்டும் இப்படி முன்னாடி கொண்டு வாங்க. கொண்டுட்டு வந்துட்டு இந்த தையலையும் இப்படி முன்னாடி சேர்த்தி பிடிச்சிக்குங்க. சேர்த்தி பிடிச்சிட்டு ஒரு தையல் அடிச்சுக்கலாம்.
நேராக வச்சு அடிச்சுக்குங்க. இந்த துணியெல்லாம் நேராக வச்சு அடிச்சிருங்க. அதே மாதிரி 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டதுக்கப்புறம் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி இந்த நேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம தைச்சதே தெரியாது. இதுதான் வந்து ஒரு மெத்தட். பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நம்ம தையிலே வந்து தெரியாது, துணி வந்து உள்ளே போயிடும், பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்காகத்தான் வந்து இந்த மெத்தட். இன்னொரு இந்த பக்கத்தில் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள், தெரியாதவங்களுக்கு. இப்போ இப்படி நேருக்கு நேர் பிடிச்சிக்கலாம். இப்படி நேராகவே பிடிச்சிக்குங்க. நேராக பிடிச்சிட்டு இந்த சுடிதார் பீஸ் ஒரிஜினல் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதைய மட்டும் இப்படி முன்னாடி கொண்டு வரணும். இந்த நேர் இது வந்து கரெக்டாக இந்த ஸ்டிச் நேர் இந்த நேர் கரெக்டாக இருக்கணும். இது இப்போ இதை வந்து இப்படி முன்னாடி கொண்டு வந்துட்டு இந்த தையல் துணி எக்ஸ்ட்ரா இந்த தையல் துணி இருக்கு இல்லைங்களா, அதையும் முன்னாடி அப்படி மடக்கிட்டு இப்போ தையல். இது வந்து ப்ளவுஸுக்கு வேணாலும் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். லைனிங் ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்குமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த நேர் வந்து நமக்கு கழுத்தில் வந்து ஜாயிண்டே தெரியாது. இப்போ வந்து நம்ம பின்னாடி இந்த பாவை வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா இப்படி ஸ்டிச் பண்ணி இப்படி வேணாலும் கொண்டு வரலாம், இல்லைன்னா இதுக்கு மட்டும் வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் வந்து கழுத்தை மட்டும் ப்ரெஸ் பண்ணி அடிக்கிறேன். இது ஒரு தையல் வேணும்னா ஒரு தையலும், இன்னொரு தையல் வேணும்னாலும் 2 ஸ்டிச் வேணாலும் போட்டுக்குங்க. எப்போவுமே தையலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பொறுப்பாக அடிக்கிற வரைக்கும் ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் மெதுவாக அடிங்க. சுடிதாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து மட்டும்தான் கொஞ்சம் வேலை இழுக்கும், அதுக்கு மேலே ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி கழுத்து ரெடி ஆயிடுச்சு, பின்னாடியும் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே அயர்ன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக ஃபினிஷ் ஆயிடும். பார்த்தீங்கன்னா முன்னாடியும் தைச்சாச்சு, ஃப்ரண்ட் நெக்கும் வச்சாச்சு, பின்னாடியும் ஸ்கொயர் நெக்கு வச்சாச்சு. இனி வந்து நம்ம கை ஜாயின் பண்ணுறது சைடெல்லாம் அதில் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லாங் ஆயிரும், அதனால் நம்ம வந்து கழுத்து வைக்கிறது மட்டும் இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு கழுத்து டிசைன் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்னை வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் அளவு ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இதுலேயே வந்து இந்த பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அடுத்த வீடியோவில் வந்து அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.